அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் CUETன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக யார் நடத்துகிறாங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் தான். அவங்க நடத்துகிற டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா May 31 முடிக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. பட் கடைசியில் என்ன ஆச்சுன்னா பல சென்டர்ஸில் ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிச்சஸ்ன்னு அப்படிங்கிறாங்க. பல சிரமங்கள்னால 4000-5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பல சென்டரில் வந்து எக்ஸாமினேஷன் June 6-7 நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காட்டுது? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இந்த டெஸ்ட் மட்டும் கிடையாது. ரீசெண்டாக இந்த 1 மந்த்தில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. CBSEக்கு ஏற்பட்ட சர்ச்சைகள், முறைகேடுகள், பிரச்சனைகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீட் எக்ஸாம் விஷயத்துலையும் நிறையா பிரச்சனைகள், குறைபாடுகள், சிரமங்கள் ஏற்பட்டதை பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, SSSC அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லேயும் சரி நிறையா சிரமங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இது இப்போ கடைசியாக 4ஆவதாக சர்ச்சையாக என்ன ஏற்பட்டிருக்குது? காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ். அது எதுக்கு முக்கியம்னா, நிறையா டீம் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட்லேயும் இப்போ சின்ன சர்ச்சைகள் உருவாகியிருக்கு. பட் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்க? எப்பொழுதும் போல் ஏதோ ஒரு கமிட்டி மட்டும் ஃபார்ம் பண்ணுறாங்க, பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் தே ஆர் நாட் டேக்கிங் எனி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுக்கணும்? எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ பிரதான் சார் தான் எடுக்கணும். தர்மேந்திர பிரதான் சார் தான் எடுக்கணும். பட் அவர் எப்பொழுதும் போல் கமிட்டிஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த கமிட்டிஸோட ரிசல்ட் வரைக்கும் பல மாதங்கள் ஆகும். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க, CBSEலையும் சரி, ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்சியும் சரி, சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பல முறைகேடுகள் இருக்குதுன்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரீசெண்டாக பார்லிமெண்ட் கமிட்டியில், ஸ்டாண்டிங் கமிட்டியில் போய் அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் பல கமிட்டிஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பட் அதோட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட முறைகேடுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே பல நாட்கள், பல மாதங்கள் ஆகிடுது. பட் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது யார் பாதிக்கப்படுறா? மக்கள் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக அந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. பல கோடி மக்கள், பல கோடி ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த 4 டெஸ்ட் ரீசெண்டாக நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரி இது கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஈ ஷுட் டேக் சம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அட்லீஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறனால அட்லீஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு தே ஷுட் டேக் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சாக் எஜுகேஷன் மினிஸ்டர். பட் இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே நடக்கலை. மக்களும் புலம்புறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் புலம்புறாங்க. பட் அது ஒரு ஆன்சரே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. இந்தியன் யூத் காங்கிரஸ் சார்பாகவும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சார்பாகவும் சரி, தன்னார்வலர்கள் நிறைய பேரும் சரி பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஈவன் இந்த வீக்கும் சரி பல போராட்டங்கள் நடத்துகிற மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இஸ் கீப்பிங் சைலண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கீப்பிங் சைலண்ட். ப்ளீஸ், on behalf of all people, just we request ministry to kindly take some immediate action, and also central government to take some immediate action to safeguard the interest of people and welfare of people. Thank you.